బాలయ్య బాబు గారు. அதாவது அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவரோட ஒரு 10 மினிட்ஸ் அவர் வீட்டில் போய் பேசிட்டு வந்தால் போதும், நம்ம உடம்பெல்லாம் என்னமோ பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடும். டோட்டல் பாடியெல்லாம் என்னமோ பூஸ்ட் எல்லாம் வேணும். ஏன்னா அவர் சின்ன விஷயத்த கூட தான் அவர் வந்து அப்படி எனர்ஜியாக தான் பேசுவார். அவரோட உட்காரும்போது நம்ம வந்து சாஃப்டாலாம் எதுவுமே கதை கூட சொல்ல முடியாது. ஒரு லவ் சீனை கூட வந்து அப்படி தான் இன்ட்ரெஸ்டாக கேட்பார். எல்லாமே வந்து ஒரு பவர் இருக்கும் அவர் கண்ணில், அவர் ஃபேஸில். ஸோ அவரோட பழகும்போது தான் தெரியுது. பட் ஆனால் அட் த சேம் டைம் குழந்தை மனசும் இருக்கும் உள்ள அவருக்குள்ள. சின்ன சின்ன விஷயங்கள்ல அது தெரியும். இவங்க அப்பாவை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலுடைய தமிழன் அப்படின்னா சிவாஜி சார் ஃபேஸ் நமக்கு வருதோ, அதே மாதிரி ஒரு கிருஷ்ண பரமாத்மா, ஒரு ராமர் அப்படின்னாவே நமக்கு என்டிஆர், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் என்டிஆர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அதே என்டிஆர் காரனுடைய அதே அச்சு அவர், அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி கம்பீரம், அதே மாதிரி வீரம், அதே மாதிரி அன்பு, அதே மாதிரி பாசம், அதே மாதிரி நடை உடை பாவனை அத்தனையும், அதே மாதிரி அரசியலில் ஒரு பெரும் புகழும் பெற்றுட்டு வர்றாரு. அவர் மாதிரியே கொடை உள்ளம் படைத்தவர். எல்லாமே அவரே மாதிரி, அதே மாதிரி தான் சினிமாலையும் அவருக்கு இருக்கிற அதே மாஸ் தான் இன்றைக்கி அவருக்கு இருக்குது. ஸோ அந்த என்டிஆர் காருக்கு என்ன மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம், ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபிலிம், சாரி. த கிரேட் ப்ரொடியூசர் மிஸ்டர் சி கல்யாண் அவர்கள், அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ பாலய்ய பாபுனுடைய அடுத்த தெலுங்கு படத்துக்கு வந்து அவர் பாலய்ய சாரும் சி கல்யாணம் என்னை அப்ரோச் பண்ணி என்னை வந்து அவங்க படத்துக்கு டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். டு டைரக்ட் எ கிரேட் லெஜண்ட், ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் முடிச்சிட்டாரு. அவர் டைட்டில் வந்து இன்னும் வைக்கலை. நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து திடீர்னு தெலுங்குலேருந்து வந்து ஆந்திராலேருந்து, ஏன்பா உன் டைட்டில் ரெட்டிக்காரான்னு கேட்குறாங்க. ஒருத்தர் இல்லை சார் இன்னும் டைட்டில் வைக்கலாம். ஒருத்தர் வந்து ஜெய் சிம்மாவான்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. அது டைட்டில் டிசைட் பண்ணுறவர் நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்க. பாலையா சார் தான் டைட்டில் டிசைட் பண்ணோம். பட் கண்டிப்பாக டைட்டில் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். டைட்டிலில் ஒரு சிம்ம கர்ஜனை இருக்கும். நல்ல டைட்டில் அவர் தான் டிசைட் பண்ணுவார். இந்த படம் தேங்க்யூ. உங்களுடைய ஆசீர்வாதங்களோட இந்த சாத்தகர்ணி படம், தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும், அந்த பாலையா சாருக்கும், அந்த ஹோல் டீமுக்கும், சிறந்தன் பட்டுக்கும் எல்லாருக்குமே அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறும் ருக்மணி புத்திரன் KS ரவிக்குமார். நன்றி, வணக்கம்.